வணக்கம். விஸ்வகர்ம பண்பாட்டுக் கழகத்தின் திருமண தகவல் மையத்தின் சார்பாக வெளியிடப்படும் ஜாதகங்களை காண உங்களை அன்போடு அழைக்கிறோம். நான் வித்யாசேகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா விஷ்ணு சங்கர். டி விஷ்ணு சங்கர். உயரம் 5.7. மாநிலம் டிஏஇ படிச்சிருக்காரு. தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் 34,500 சொல்லியிருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 474/24. தமிழ் பிராமணத்தாலி அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 13/10/95. பிறந்த ஊர் 3:15 PM. கோயம்புத்தூரில் தான் பிறந்திருக்காரு. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், 4ஆம் பாதம். ராசி ரிஷபம், லக்னம் கும்பம். இவருடைய ராசி நவாம்ச கட்டத்தை பார்ப்போம். சந்திரன் மகாதிசி இருப்பு 2 வருஷம், வருஷம் 4 மாதம் 19 நாள்னு போட்டிருக்காரு. 4 மாதம் 19 நாள் கொடுத்துருக்காரு. அதாவது 2 வருஷம் 4 மாதம் 19 நாள் மகாதிசி, சந்திரன் மகாதிசி இருப்பு கொடுத்துருக்காரு. கட்டங்களை பார்த்துக்குங்க. அம்மா உஷாராணி. அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன், லேட்டுன்னு போட்டிருக்காரு. தியாகராஜன் ஆசாரியார் இல்லை அப்பா. எதிர்பார்க்கும் தகுதியில் பட்டப்படிப்பு படித்த பொண்ணு. மற்றவங்களாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. சகோதரர் 1, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. சகோதரியும் 1, அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இது கொடுக்கல. இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா கணேஷ். கணேஷ் டிஎம்இ முடிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5.7, 7 அடி. எல்ஜிபி, நிரந்தர வேலையில் வேலை செய்கிறார். சம்பளம் 30,000. இவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 477/24. தமிழ் பொட்டுத்தாலி அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 3/8/90. பரமக்குடியில் பிறந்திருக்காரு. 12:44 AM பிறந்த நேரம். நட்சத்திரம் போராடம். ராசி தனுசு, லக்னம் மேஷம். இவருடைய ராசி கட்டம் நவாம்சம் கட்டமெல்லாம் பார்ப்போம். இவருடைய அப்பா பேர் RS கண்ணன், திருமதி கே பிரேமா. பாப்பம்பட்டி, கோவைமுத்தூர்லாம் இருக்காங்க வீடு. எதிர்பார்ப்பில் எதுவுமே இல்லை. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான், கல்யாணம் ஆகலை. வீடு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். முருகானந்தம். முருகானந்தம் எம்காம் படிச்சிருக்காரு. இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 480/24. மாநிலம் 5.5. உயரம். சேல்ஸ் மேனேஜராக இருக்கார் போல் இருக்கு. சுப்ரீம் பைப்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, திருச்சி கம்பெனியில். சம்பளம் 40,000 வாங்குறாரு. தமிழ் பிராமணத்தாலி அசைவான்னு கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி 4/10/1996. திருச்சியில் பிறந்திருக்காரு. 11:55 நேரம் PM. நட்சத்திரம் புனர்பூசம், 1ஆம் பாதத்தில் இது பண்ணியிருக்காரு. மிதுனம் ராசி, லக்னம் மிதுனம். இவருடைய ராசி நவாம்ச கட்டணங்களை பார்ப்போம். அப்பா மாரிமுத்து லீலா, மாரிமுத்து லீலான்னு கொடுத்துருக்காரு. குரு மகாதிசி இருப்பு 14 வருஷம் 10 மாதம் 29 நாள்னு கொடுத்துருக்காரு. இவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, எனி டிகிரி படித்த பண்ணிருந்தா போதும் அப்படின்னு பாட்டுறாரு. ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. இவர் ஒரு தனியாக போட்டிருக்கு, கூட யாரும் பிறந்தவங்க இல்லை போட்டிருக்கு. சொத்து விவரம் ஒன்றும் கொடுக்கல. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். போகிறேன்னா பி பாலகிருஷ்ணன். ITI முடிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5.3 அடி. மோட்டார் வைண்டிங் ஒர்க்கு. மோட்டர் வைண்டிங் நல்லா பண்ணுவார் போல் இருக்கு. சம்பளம் 28,000. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 481/24. தெலுங்கு தமிழ்
தெலுங்கு தமிழ்னு கொடுத்துருக்காரு. பொட்டுத்தாலி அசைவம். பிறந்த தேதி வந்து 15/12/1993. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 6:45 நேரம் ஏஎம்மில் பிறந்திருக்காரு. 6:45 ஏஎம் பிறந்த நேரம். நட்சத்திரம் வந்து பூராடம். ராசி வந்து தனுசு, லக்னமும் தனுஷ். சந்திரன் சுக்கிரன் மகாதிசி இருப்பு 8 வருஷம் 10 மாதம் 26 நாள். அதே மாதிரி ராசி கட்டம் பாருங்கள், நவாம்சம் ராசி கட்டம் எல்லாம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அம்மா வந்து பேபிமணி, பி பேபிமணி, ஸ்ரீமதி பி பேபிமணி. அப்பா இல்லை, ஆர் பொன்னுசாமி. இவங்க வீடும் கோயம்புத்தூரில் தான் இருப்பாங்க போல் இருக்குது. இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு பார்க்கலாம். டிகிரி படிச்சிருக்கணும், இல்லை +2 படிச்சிருக்கணும் எதிர்பார்க்குறாரு. மற்றவங்கெல்லாம் நேரில் பேசிக்கலாம் அப்படின்ட்டார். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சகோதரர் ஒருத்தர், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடை பற்றி கொடுக்கல, காளிமனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஆர் ஆனந்தகுமார். உயரம் கொடுக்காம விட்டுருக்காங்களே. மாநிலம் பிகாம், தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 45,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 482/24. தமிழ் சின்ன தவளை தாலி அப்படின்னு ஒரு தாலி இருக்கும்போது இருக்குது. புதுசாக ஏதோ இருக்குது. அசைவம் சாப்பிடக்கூடியவர். இவருடைய பிறந்த தேதி வந்து 6/4/88. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. நேரம் வந்து 5:15 PM. அதே மாதிரி இவருடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டங்களை பார்க்குறோம். அப்புறம் சனி மகாதிசி இருப்பு 7 வருஷம் 4 மாதம் 5 நாள். அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. சகோதரி ரதிகலா, கோயம்புத்தூர். அதாவது எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை. வேலைக்கு போகணும், அதை பற்றி எதுவுமே இல்லை. அப்பா அம்மா சகோதரி தான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, சதீஷ்குமார். ஐடிஐ முடிச்சிருக்காரு. மாநிலம். இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 483/24. உயரம் வந்து 5.6 5 அடி 6 இன்ச்சு உயரம். சூப்பர்வைசர் வேலை பார்க்குறாரு. அதாவது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். சம்பளம் வந்து 40,000. தமிழ் சொக்கர் மீனாட்சி தாலி அப்படின்னு கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி வந்து 3/3/95. திருச்சியில் பிறந்திருக்காரு. 12 மணிக்கு பிறந்திருக்காரு. நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. ராசி மீனம், லக்னம் ரிஷபம். இவருடைய ராசி நவாம்ச கட்டத்தை பார்க்கலாம். அதாவது சனி மகாதிசி இருப்பு 9 வருஷம் 6 மாதம் 26 நாள் இருக்குது. அப்புறம் பெற்றோர் பி ஆறுமுகம், ஏ சிவகாமி, அம்மா பேர். ஈசனாரில் இருக்கிறாங்க. எதிர்பார்க்கும் தொழில் எனி டிகிரி படித்த பொண்ணாக இருக்கணும், நல்ல வேலைக்கு போகிற, நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும் எதிர்பார்க்குறாரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரர்கள் வந்து 2 பேர். 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வீடும் சொந்த வீடு இருக்குன்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக வந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, முத்துக்குமார், பிகாம். மாநிலம் 6 அடி உயரம். கார்பெண்டர் வேலை இன்டீரியர் டிசைன் பண்ணுறாரு. கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்கு. எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 30,000. இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 484/24. தமிழ் சொக்கர் மீனாட்சி தாலி. அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். பிறந்த தேதி வந்து 25/7/1999. திண்டுக்கல்லில் பிறந்திருக்காரு. 8:20 PM பிறந்த நேரம். நட்சத்திரம் வந்து மூலம் 2ஆம் பாதம். ராசி வந்து தனுசு, லக்னம் கும்பம். இவருடைய ராசி நவாம்ச கட்டம் இங்கே கொடுத்துருக்குறோம். கேது மகாதிசி இருப்பு 3 வருஷம் 10 மாதம் 9 நாள். இவருடைய பெற்றோர் பேர் வந்து எம் பாலன், திருமதி எம் யோகேஸ்வரி. கோயம்புத்தூர்காரங்க தான் இவங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழில் பண்ணுற இது பண்ணுறது அதை பற்றி எதுவும் கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. சொந்த வீடு இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரி, கூட பிறந்த சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால்
எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம யார் போகிறோன்னா சுடர்வண்ணன். சுடர்வண்ணன் விஹெச் சுடர்வண்ணன். உயரம் வந்து 5.9, மாநிறம் பிஇ முடிச்சிருக்காரு. அதாவது சம்பளம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அசிஸ்டன்ட் மேனேஜர் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறார் போல் இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாரு. இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 485/24. இவரும் தமிழ் பிராமணத்தாலி தான், அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். பிறந்த தேதி வந்து 22/4/1999. நேரம் வந்து 9:47 PM. பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு. இவருடைய நட்சத்திரம் பார்ப்போம். பூசம். ராசி வந்து கடகம், லக்னம் வந்து விருட்சிகம். இவருடைய ராசி நவாம்ச கட்டணத்தை பார்ப்போம். அதே மாதிரி சனி மகாதிசி இருப்பு. வருஷம் எதுவும் கொடுக்கல, ஜாதகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் இவங்க நோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சங்கத்தில். இவங்களுடைய அப்பா பேர் வந்து எஸ் ஹரிஹரன் ஆச்சாரியார். போடிபாளையம், கோயம்புத்தூர். 105 கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்க என்ன தகுதிகள்னு பார்க்கலாம். பிஇ, MCA, பிடெக், எம்டெக், MBA படித்த பொண்ணாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, தனியாக தான் இருப்பார் போல் இருக்கு. சொந்த வீடு இருக்குன்னு கொடுத்துருக்குறாரு. இவருடைய ஜாதகமும் உங்களுக்கு பொருத்தமாக வந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. போகிறோன்னா செந்தில் ஆறுமுகம். பிஇ முடிச்சிருக்காரு. 5.6 அடி உயரம். சிகப்பு வந்து ஐடி ஒர்க்கு, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் வந்து 65,000 ரூபா. இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 487/24. தமிழ் சொக்கர் மீனாட்சி தாலின்னு கொடுத்துருக்காங்க. அசைவம் சாப்பிடக்கூடியவர். இவருடைய பிறந்த தேதி வந்து 10/11/1992. கோவில்பட்டியில் பிறந்திருக்காரு. நேரம் வந்து 11:28 PM இவர் பிறந்த நேரம். அதே மாதிரி நட்சத்திரம் வந்து பரணி, ராசி மேஷம், லக்னம் மகரம். இவருடைய ராசி கட்டினா நவாம்ச கட்டணம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி சுக்கிரன் மகாதிசி இருப்பு வந்து 6 வருஷம் 0 மாதம் 13 நாள் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அப்பா வந்து ஈஸ்வரமூர்த்தி, கோயம்புத்தூர்காரங்க தான். இவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது எதிர்பார்ப்பு வந்து எனி டிகிரி படித்த பொண்ணாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலைக்கு போகாது அந்த பொண்ணோட விருப்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு சகோதரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, காலிமனை, சொத்து வேறு பற்றி எதுவும் கொடுக்கல. நீங்கள் இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாக பார்க்க போகிறோன்னா யோகேஷ் குமார். பிஇ முடிச்சிருக்காரு. மாநிறம் 169 சென்டிமீட்டர் உயரம்னு கொடுத்துருக்காரு. ஜூனியர் இன்ஜினியர், TNEB கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்கு. பெரியநாயக்கம்பாளையம். சம்பளம் வந்து 58,000 பர் மந்த்னு கொடுத்துருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 454/24. பிறந்த தேதி 26/9/1990. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 1:40 PM பிறந்த நேரம். அப்புறம் ராசி நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம், 1ஆம் பாதம். ராசி தனுசு, லக்னம் தனுசு. இவருடைய ராசி நவாம்ச கட்டணம் பார்ப்போம். அதே மாதிரி கேது மகாதேசி இருப்பு 6 வருஷம் 5 மாதம் 2 நாள்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய அப்பா R கிருஷ்ணசாமி, அம்மா K கலாமணி. இவங்களும் கோயம்புத்தூர்காரங்க தான். இவருடைய எதிர்பார்ப்பு வந்து எனி டிகிரி படித்த பொண்ணு, அதாவது பணி, தொழில், மற்றவை நேரில் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரிகள் 1, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ் உயரம் வந்து 5.7. சூரிய பிரகாஷ். மாநிறம் BE MA 2 முடிச்சிருக்காரு. சம்பளம் வந்து 40,000. தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. தமிழ் பிராமணத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 452/24. இவருடைய பிறந்த தேதி 12/6/1996. பிறந்த நேரம் 3:30 PM. பிறந்த ஊர் கோயம்புத்தூர். நட்சத்திரம் வந்து அஸ்வினி. ராசி மேஷம், லக்னம் மேஷம்.
ராசி நவாம்சம் கட்டணம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். கேது மகாதிசி இருப்பு வந்து அதுவும் மென்ஷன் பண்ணல, ஜாதகத்தில் இருந்திருக்காது, அதனால் எழுதாமல் விட்டுருக்காங்க. பெற்றோர் வந்து எஸ் ரவிச்சந்திரன் ஆச்சாரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்காரங்க தான் போல் இருக்குது. எதிர்பார்ப்பு என்னன்னு பார்ப்போம். பிஇ எம்சிஏ பிடெக் எம்இ எம்டெக் படித்த பொண்ணாக இருக்கணும்னு பார்க்குறாரு. தொழிலை பற்றி எதுவும் கொடுக்கல, அது நீங்கள் நேரில் பேசிக்கலாம். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சகோதரர் ஒன்று, அவர் கல்யாணம் ஆகலை, தம்பியாக இருப்பார் போல் இருக்குது. இவருடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொந்த வீடு காலிமனை சொத்து பேர் எதுவும் கொடுக்கல. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை நம்ம யாரை போக போகிறோன்னா பிரகதீஸ்வரன். உயரம் 5.8, மாநிறம். இவர் பிகாம் முடிச்சிருக்காரு, ஃபுட் சர்வீஸ். ஆமாம், சம்பளம் வந்து 25,000 சொல்லியிருக்காரு. தமிழ் அரசியலை தாலி அப்படின்னு கொடுத்துருக்கா. அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 451/24. இவருடைய பிறந்த தேதி 2/8/1992. 00:25 PM கொடுத்துருக்காரு. அதிகாலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. நட்சத்திரம் வந்து உத்தரம் நட்சத்திரம், கன்னி ராசி, லக்னம் துலாம். இவருடைய ராசி நவாம்ச கட்டணம் இங்கே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சூரியன் மகாதிசி இருப்பு வந்து 2 வருஷம் 1 மாதம் 1 நாள். திருமதி பி ஸ்ரீ ஜெயந்தி, ஒய்ஃப் ஆஃப் செந்தில் வேல் ஆச்சாரியார் லேட் அப்படின்னு எழுதியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இவருடைய எதிர்பார்ப்பு வந்து பட்டப்படிப்பு படித்த பொண்ணாக வேணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்றபடி எந்த விவரம் கொடுக்கல. நீங்கள் ஏதாவது இவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணால் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். இவர் உங்களுக்கு இந்த ஜாதகம் உங்களுக்கு பொறுத்த இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா விதமான டீட்டெயில்ஸ் தர்றோம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பி உதயகுமார். பி உதயகுமார் பிகாம், மாநிறம். உயரம் வந்து 5.5 அடி, மொபைல் ஷாப், சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாரு, மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறார். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 461/24. இவர் மலையாளம் கேரளா தாலின்னு கொடுத்துருக்காரு. கேரளாவில் இருப்பார் போல் இருக்கு. அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். பிறந்த தேதி வந்து 15/16/1992. பாலக்காட்டில் பிறந்திருக்காரு. 2:30 PM பிறந்த நேரம். இவரோட ராசி வந்து நட்சத்திரம் வந்து விசாகம், ராசி துலாம், லக்னம் கன்னி. இவருடைய ராசி நவாம்சம் கட்டணம் இங்கே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வியாழன் மகாதிசி இருப்பு 5 வருஷம் 10 மாதம் 21 நாள். அதே மாதிரி அப்பா பேர் வந்து கே பிரேம்சந்திரன், திருமதி பி மல்லிகா, கோவை. ராகு கேது செவ்வாய் உள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்ப்பில்லை. அப்புறம் அது மாதிரி நல்ல குடும்பம்னு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, சகோதர 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பிடி பாரதி கண்ணன். க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். பிடி பாரதி கண்ணன் பிஇ முடிச்சிருக்காரு. சிகப்பு நிறம், 172 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏபிடி பாரதி கண்ணன் அவருடைய பேர். இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 466/24. சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, 80,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் தமிழ் சொக்கர் மீனாட்சி தாலி அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. பிறந்த தேதி வந்து 12/9/1995. பிறந்த நேரம் 10:16 AM. விருதுநகரில் பிறந்திருக்காரு. அதே மாதிரி நட்சத்திரம் வந்து அசுபதி, ராசி மேஷம், லக்னம் துலாம். இவருடைய ராசி கட்டண நவாம்ச கட்டணம் பார்க்கலாம். அதே கேது மகாதிசி இருப்பு 6 வருஷம் 3 மாதம் 9 நாள் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அப்பா ஏபி தியாகராஜன், தங்க வேலை பண்ணுறாரு. அம்மா டி நாகஜோதி, விருதுநகர், கோவை. அதே மாதிரி எதிர்பார்க்கிறது வந்து பட்டப்படிப்பு, மற்றவையெல்லாம் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, ஒரே மகம் போல் இருக்குது. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.
அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா டிஆர் குகன் பிகாம். இவரை க்ளோஸ்அப்பில் பாருங்கள். டிஆர் குகன் பிகாம் முடிச்சிருக்காரு. சிகப்பு நேரம், 5.25 அடி உயரம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்குது. சம்பளம் வந்து 30,000 கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 467/24. தமிழ் சொக்கர் மீனாட்சி தாலி. அதே மாதிரி நட்சத்திரம் வந்து திருவாதிரை, ராசி மிதுனம், லக்னம் கடகம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டணம் பாருங்கள். ராகு மகாதிசி இருப்பு 4 வருஷம் 5 மாதம் 5 நாள். இவருடைய எதிர்பார்ப்பு என்னென்பா, பட்டப்படிப்பு. மற்றவை நேரில் கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, ஒரே மகன். சொந்த வீடு காளிமனை எல்லாமே இருக்குது. ராமநாதபுரம். ராஜபாண்டின்னு அம்மா பேர், லோகேஸ்வரி, கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்குறாங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எம் மகேந்திரன். இவர் வந்து +2 படிச்சிருக்காரு. நிறம், உயரம் வந்து 6 அடி, கார்பெண்டராக இருக்கார். சம்பளம் வந்து 40,000 ரூபாயிலிருந்து மாதம் 60,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 420/24. தமிழ் சொக்கர் மீனாட்சி தாலி. அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். இவருடைய பிறந்த தேதி வந்து 2/1/1989. தூத்துக்குடியில் பிறந்திருக்காரு. நேரம் வந்து 5:20 PM. இவருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி, 3ஆம் பாதம். ராசி வந்து துலாம், லக்னம் மிதுனம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டணம் பார்ப்போம். ராகு மகாதிசி இருப்பு 8 வருஷம் 0 மாதம் 24 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவரை மாரிச்சாமி அப்பா பேர், அப்பா இல்லை, முருகலட்சுமின்னு கொடுத்துருக்காரு அம்மா. சிவலார்பட்டி போஸ்ட்டு, விளாங்குறிச்சி, தூத்துக்குடி மாவட்டம். விளாத்தி குளம் தாலுக்கா அப்படின்னு கொடுத்துருக்காரு, தூத்துக்குடி மாவட்டம். எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வேலைக்கு போகாது, பொண்ணோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சகோதரர் 1, கல்யாணம் ஆகலை. இவர் ஜாதகம் சுத்த ஜாதகம்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு தூத்துக்குடியில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக வந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பொருத்தமான ஜாதகங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.